அது ஒரு சாதாரணமான கோடை இரவு. வீட்டு எல்லா விளக்குகளும் அணைக்கப்பட்டிருந்தது. ஆனால் ஒரு அறையில் மட்டும் இன்னும் மெல்லிய மஞ்சள் வெளிச்சம் எரிந்து கொண்டிருந்தது. அந்த அறை என்னுடைய அண்ணியின் அறை. அவள் சின்ன சின்ன வேலைகளில் மிகவும் ஆர்வம் கொண்டவள். இரவு எவ்வளவு நேரமாகினும் அவள் தன் புத்தகங்களையும் அன்றாட குறிப்புகளையும் எழுதிக் கொண்டே இருப்பாள். நான் அந்த நாளில் படிக்கிற மாதிரி நடித்துக் கொண்டு அவள் பக்கத்தில் அமர்ந்திருந்தேன். என்னோடு ஒரு புத்தகம் இருந்தது. ஆனால் என் கண்கள் பக்கத்தில் இருக்கும் எழுத்துக்களை விட அவளை நோக்கித்தான் அலைந்து கொண்டிருந்தது. ஒவ்வொரு முறையும் அவள் தன் முடியை காதின் பின்னால் போட்டுக் கொள்ளும்போதும் அவளது கழுத்தில் தெரியும் மெல்லிய சின்ன சின்ன கோடுகள், மெதுவான வாசனை என் மனதை குழப்ப ஆரம்பித்தது. நேரம் ஆக ஆக என் கண்கள் சோர்வடைந்து கொண்டிருந்தன. கடிகாரம் பார்த்தேன். 12 மணி ஆகியிருந்தது. இன்னும் எவ்வளவு நேரம் படிக்கப் போகிறாய் என்று என் மனதில் நான் கேட்டுக்கொண்டேன். அப்போதுதான் அவள் திடீரென்று என் பக்கம் திரும்பி, எனக்கு சற்று பதட்டமாகவே இருந்தது. நான் சிரிப்பதைப் போல நடித்துக்கொண்டு, வருது அண்ணி, இன்னும் கொஞ்சம்தான் என்று சொல்லிவிட்டு என் கண்களை சிமிட்டினேன். சரி, போய் படுத்துக்கோ, இப்போ லேட் ஆகுது. அவளது குரலில் ஒரு மென்மை இருந்தது. அந்த வார்த்தையில் ஒரு பாசம் கலந்திருந்தது. அது என்னை இன்னும் குழப்பியது. நான் அங்கிருந்து எழுந்து என் படுக்கைக்குச் சென்றேன். ஆனால் என் மனதில் அவளது முகம், சிரிப்பு, அவளது கண்களின் மின்னல் இவையெல்லாம் சுற்றிக் கொண்டே இருந்தது. நானும் என் படுக்கையை சீராக்கிக் கொண்டு மேல் சீட்டால் மூடி தூங்க முயற்சித்தேன். ஆனால் தூக்கம் வரவில்லை. என் கண்கள் மூடப்பட்டவுடன் என் மனதில் அவளது உருவம் இன்னும் தெளிவாகவே தோன்றியது. அவள் சிரித்துக்கொண்டு என்னை அழைப்பது போல, அவளது குரல் காதில் விழுவது போல. விஜய் என்று அவள் சொன்ன மாதிரி கேட்கும்போது என் உள்ளம் முழுக்க வித்தியாசமான உணர்ச்சி ஓடியது. அந்த உணர்ச்சியோடு என் உடல் தானாகவே பதிலளிக்க ஆரம்பித்தது. என் படுக்கையின் சீட் மெதுவாக அசைந்தது. என் மனதில் வெட்கம் இருந்தாலும் அந்த உணர்வுகள் என்னை ஆட்கொண்டன. அந்த நேரத்தில் திடீரென்று ஒரு குரல். விஜய், என்னடா செய்கிறாய்? என் இரத்தமே உறைந்து போனது. அது என் அண்ணியின் குரல். அவள் இன்னும் விழித்திருந்தாள். நான் முழுமையாகப் பிடிபட்டிருந்தேன். என்ன சொல்லுவது என்று தெரியாமல் என் குரல் தடுக்கித் தடுக்கி அண்ணி என்று மட்டுமே சொல்ல முடிந்தது. என் முகம் சிவந்து போனது. ஆனால் எதிர்பாராத விதமாக அவள் சிரித்தாள். சரி, வாடா இங்கே என்று அவள் சொன்னாள். நான் அதிர்ச்சி அடைந்தேன். இப்போ ஏன் அண்ணி என்று சொல்லத் தொடங்கினேன். வா, சொல்றேன்ல, ஏன் வெட்கப்படுற என்று அவள் அழைத்தாள். நான் சற்றே தயக்கத்துடன், ஆனால் உள்ளுக்குள் ஆர்வத்துடன் மெதுவாக என் படுக்கையை விட்டு எழுந்து அவளது படுக்கைக்குச் சென்றேன். அவள் பெட்சீட்டின் ஓரத்தை தூக்கி வைத்திருந்தாள். நான் உள்ளே சென்று அவளது பக்கம் படுத்துக் கொண்டேன். அவள் சீட்டை நமக்குள் பரப்பினாள். அந்த மெல்லிய வெளிச்சத்தில் அவளது முகம் இன்னும் அழகாக தெரிந்தது. அவளது கண்கள் என்னை கண்டதும் ஒரு சின்ன சிரிப்பு வந்தது. அந்த சிரிப்பு என் இதயத்தை தள்ளியபடியே எடுத்துச் சென்றது. அவள் திடீரென்று என் கையை பிடித்தாள். அந்த ஒரு தொடுதலே எனக்குள் ஒரு மின்னலை ஓட்டியது. என் சுவாசம் வேகமடைந்தது. என் கையை அவள் தன் மார்பின் மீது வைத்தாள். நான் திடுக்கிட்டேன். விஜய், வெட்கப்படுறியா என்று அவள் மெதுவாக கேட்டாள். என்னால் எந்த வார்த்தையும் பேச முடியவில்லை. என் தொண்டை வறண்டு போனது. நான் மெதுவாக என்று மட்டும் சொன்னேன். அவள் சிரித்தாள். சரி, கவலைப்படாதே, யாருக்கும் தெரியாது. இது நம்ம இருவருக்குள்ள சீக்ரெட் என்று அவள் கிசுகிசுத்தாள். அந்த வார்த்தைகள் சீக்ரெட் என் மனதை இன்னும் அதிகமாக கிளர்த்தின. அவள் என் கையை விடாமல் பிடித்துக் கொண்டே இருந்தாள். நாங்கள் இருவரும் அங்கே படுத்திருந்தோம். வெளியில் சூரியன் இல்லாத இருட்டு. வீட்டில் முழு அமைதி. நம்மிடையே மட்டும் சுவாசத்தின் சத்தம். அந்த தருணத்தில் நான் நினைத்தது ஒன்றே ஒன்று. இந்த இரவு ஒருபோதும் முடியக்கூடாது. அவள் என் கையை விடாமல் பிடித்திருந்தாள். அவளது விரல்கள் என் விரல்களின் இடையே புகுந்து மெதுவாக கசக்கிக் கொண்டிருந்தது.
அந்தச் சின்ன செயல் கூட என் இதயத்தை அதிரச் செய்தது. விஜய் என்றவள் மெதுவாக அழைத்தாள். அண்ணி. என் குரல் குலைந்தது. அவள் சிரித்தாள். ஏன் இவ்வளவு பதற்றமாயிருக்கே? நான் உன்னை சாப்பிடப் போறேன்னு நினைக்கிறியா? என்று அவள் கண்ணில் கிண்டல் பளிச்சிட்டது. நான் வெட்கப்பட்டு கண்களை மூடிக்கொண்டேன். என் சுவாசம் இன்னும் வேகமடைந்தது. அவள் சற்று முன்னேறி என் காது பக்கத்தில் தன் உதடுகளை நெருக்கி, அந்த குரல், அந்த சூடான சுவாசம் என் உடலிலேயே மின்னலை ஓட்டியது. நான் நடுங்கினேன். அவள் என் முகத்தை தன் கைகளால் பிடித்துக்கொண்டு மெதுவாகத் திருப்பினாள். அவளது கண்கள் நேராக என்னை நோக்கின. அந்தக் கண்களில் மிஸ்சீவஸான பிரகாசம். விஜய் என்று அவள் மீண்டும் அழைத்தாள். ஒரு விஷயம் சொல்றேன். நம்ம இருவரும் இப்படியே இருந்தால் போதும். வேற யாருக்கும் தெரியக்கூடாது. இந்த இரவு நம்முடையது. அந்த நம்முடையது என்ற வார்த்தை என் மனதை எங்கோ அழைத்துச் சென்றது. அவள் மெதுவாக என் கையை எடுத்து தன் கன்னத்தில் வைத்தாள். இதோ பாரு, என் கன்னம் சூடா இருக்கு. உன் காரணம்தான் என்று சிரித்தாள். நான் மெதுவாக அந்த கன்னத்தை தடவினேன். அந்த சாஃப்ட்னஸ், அந்த வெப்பம், அது ஒரு புதிய உலகம். அவள் திடீரென்று என்னை நோக்கி, விஜய், நீ எனக்காக எதையும் செய்யவியா என்று கேட்டாள். ஆமாம் அண்ணி என்று உடனே சொன்னேன். அவள் சிரித்தாள். அப்படியானால் இந்த ராத்திரி என்னை தனியாக விட்டுடாதே. நான் சொல்வதற்கு வார்த்தை இல்லை. நான் மெதுவாக அவளது கையை இன்னும் வலுவாகப் பிடித்தேன். நாம் இருவரும் படுக்கையின் சீட்டுக்குள் சுருண்டு கொண்டு இரவு முழுவதும் ஒருவருக்கொருவர் அருகில் இருந்தோம். அவளது சுவாசம், அவளது சிரிப்பு, அவளது வார்த்தைகள் எல்லாமே என்னை மயக்கியது. அந்த இரவு எனக்கு ஒரு கனவு போல இருந்தது. ஆனால் அந்தக் கனவு உண்மையானது.